இந்த பிரஸ் கிளப்குள்ளார ஒரு மெஸ் திறந்திருக்காங்க. இதை வந்து திறந்து வைத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழகத்தினுடைய அதாவது சென்னையினுடைய போலீஸ் கமிஷனர் திரு அருண் அவர்கள் தான் வந்து திறந்து வைக்கிறார். அருண் வந்து திறந்து வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து ஓப்பனிங் செரிமனி கூப்பிடுறதுங்கிறதும் தவறு கிடையாது. ஆனா ஒரு பிரஸ் கிளப்ல நீங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு அதை திறக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? ஸோ அப்போ அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சிட்டி லிமிட்குள்ளார ஒரு கிரைம் நியூஸ் நடக்குது அல்லது ஒரு காவல்துறையில் ஒரு மோசமான ஒரு செயல்பாடு எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸிபிட் ஆகுதுன்னா அதை நீங்க எப்படி ப்ராப்பரா ரிப்போர்ட்டிங் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு வருமா வராதா? கண்டிப்பா. இப்போ நம்மளுடைய அலுவலகம் இருக்கு. நம்முடைய அலுவலகத்தை திறந்து வைத்தது வந்து சீமான் வந்து திறந்து வச்சாரு. அப்ப சீமான் வந்து திறந்து வைக்கும்போது நம்ம சீமானுடைய சார்பு ஊடகமாக நம்ம இருந்தோம். கரெக்டா? சோ அப்ப வெளியில இருந்து பார்க்கிறவங்க எல்லோருக்குமே என்ன தோணும்? சீமான் போய் திறந்து வைக்கிற ஆபீஸ், இவங்க சீமான் தப்பு பண்ணா பேசுவாங்களா? தோணுமா தோணாதா? ஏன் நம்ம சீமானை கூப்பிட்டோம்? ஏன்னா நம்ம அப்ப நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தனால அண்ணன் சீமான் அவர்கள் வந்து திறந்து வைத்தாரு. சோ அதே மாதிரி சேம் சினாரியோ அங்க ஒப்பிட்டு பாருங்க. இப்ப பிரஸ் கிளப்ல ஒரு மெஸ் திறக்கிறாங்க. எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. கரெக்டா? தமிழ்நாட்டில் எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்கள் பத்திரிகை முன்னோடிகள் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு திறந்து வச்சிருக்கலாம். அல்லது செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் இருக்காரு. அவரை கூப்பிட்டா கூட அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கான அமைச்சர், அதனால வந்து ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் மாநகர போலீஸ் கமிஷனரை கூப்பிட்டு திறந்து வைக்கிறீங்க. திறந்து வைத்ததற்கு பிறகு இப்போ சமீபத்தில் வளர்மை எரிவாளன் விஸ்வநாதன் சொல்லிட்டு ஊடகங்கள்ல எழுதுவார். அவரும் ஒரு மூத்த பத்திரிகையாளர், தமிழ் தேசிய ஆதரவாளர். அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அந்த மெஸ்ல வந்து கொஞ்சம் பேர் தான் சாப்பிடவே வராங்களாம். யாருமே சாப்பிட வராதனால இப்போ அந்த கேன்டீனை ஒருத்தர் வந்து லீஸ்க்கு எடுத்திருக்கிறாரு. ஓகே, அவர் தான் வந்து அங்கே சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, வெளியிலேருந்து கேட்டரிங் ஆர்டர் எடுத்து இப்போ அங்கே உள்ளுக்குள்ளார தடபுடலா சமையல் நடந்துட்டு இருக்கான். கல்யாணம், காதுகுத்து, கச்சேரி, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிற மாதிரி ஃபங்க்ஷனுக்கான கேட்டரிங் ஆர்டர்ஸை குக் பண்றதுக்கான ஒரு இடமாக இன்னைக்கு பிரஸ் கிளப்பினுடைய கிச்சன் மாறி இருக்கிறதா வளர்மை அறிவாளன் எழுதியிருக்கிறார். ஸோ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பிரஸ் கிளப் தான் வந்து வெளியில சொல்லணும். எகைன் கமிங் பேக் டு த பாயிண்ட், விசாகன் ஐஏஎஸ் இடம் கை நீட்டி காசு வாங்குற ஒரு ஜேர்னலிஸ்ட் விசாகன் ஐஏஎஸ் பற்றிய செய்திகளை எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க?